சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு? இன்டர்நேஷனல் பரையா அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாரு? தலைவர் பிரபாகரனை பார்த்து சொன்னாரு. பார்ப்பு அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். சின்னது. அப்ப பெருசு ஒண்ணு இருக்குல்ல, அது யாரு? நான் தான்டா. டேய் புரியுதா? நான் தான். நான் புரியுதா? பாப்பானுக்கு மூத்தவன் பறையன் கேப்பாரட்டு கீழ் சாதி ஆனண்டா. பார்ப்பு பார்ப்பு என்றால் சின்னவன். நான் தான்டா மூத்தவன். இந்த அரசியல் தெரியாத நாதாரி நாய்களுக்கெல்லாம் இந்த மேல போட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு சங்கின்னா என் தோழன், உற்ற நண்பன். உங்களுக்கு அவங்க உற்ற நண்பன் தான். உங்க வாயாலே வந்துருச்சப்பா 167 ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம். இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க தான் கத்திக்கிட்டு இருந்தோம். இனிமே எங்களுக்கு தேவையில்லை. நீனே உளறி கொட்டி வச்சுக்கிட்டே இருக்கிற. தண்ணி போட்டு விட்டு ஒன்னு பேசுவாரு, தண்ணி போடாம ஒன்னு பேசுவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இப்ப தண்ணி போடாமையே 2 பேசுறாருன்றது இப்ப தெரிய போகுது. கருவாட்டு சாம்பார்னு சொல்றாங்க. இந்த கருவாட்டு சாம்பாருக்கு இன்னொரு விளக்கம் கூட இருக்கு. மீன் தான் கருவாடாகும். மீன் கருவாடு ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா தமிழ்லேருந்து சொல்றீங்கள, அது சாம்பார், நீங்க கருவாடு. கருவாட்டு சாம்பார் நாங்கன்னு சொல்றீங்களே, இப்ப யாரு கருவாட்டு சாம்பார்? அவன் தானப்பா சாம்பாரு. நீ கருவாடு தானே. நீ மீனா வறுத்துட்டு போ, கருவாடு வந்துட்டு போ. நீ கருவாடு, அவன் சாம்பாரு. கருவாட்டு சாம்பார்னா நீயா நானா? உங்களுக்கு மத்தியில கவுச்சு தாண்டா. கருப்பு உங்களுக்கு பிடிக்காது, கவிச்சு உங்களுக்கு பிடிக்காது. கருப்பை தள்ளி வைப்பீங்க. நாங்க கருப்பு தான். ஆனா உங்களை மாதிரி நாங்க கருவாட்டு சாம்பார் கிடையாது. நாங்க உண்மையான கருவாடுறா, உண்மையான மீன்டா. எங்க மேல கவிச்சு இருக்கோம். ஏன்னா உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், உழைக்கிற கூட்டம். நவம்பர் 26 சட்ட எரிப்பு நாள் என்பதற்கான விளக்கத்தை அன்பிற்குரிய அண்ணன் வந்தியத்தேவன் மிக அழகாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உரையை ஆற்றினார். தந்தை பெரியார் அவர்கள் சாமிமலையில் நடந்த பொதுக்கூட்டம், பிறகு தஞ்சாவூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 1952 தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதை 1957 நவம்பர் 26 நாள் சட்டத்தை எரிக்க போகிறோம் என்று சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் அதை எரிப்போம் என்று அறிவித்து எரித்தார். சோழபுரம் புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்த மறைந்த பெரியவர் ஐயா முருகேசன், நான் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர். விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களுடைய தம்பி தைசேகர் கூட அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவருடைய வரலாறு நாம் பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தேவேந்திரகுல இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் SR பாண்டியன் அவர்களை வரவேற்கிறோம். அவருடைய வரலாற்றில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, அண்ணன் சொன்னாரு 200 பேர்னு. அன்றைக்கு போக்குவரத்தே நிறுத்தப்பட்டுச்சு. சாம்பலை எரிச்சு அனுப்பிச்சாங்க அமைச்சர்களுக்கு, மத்திய மாநிலத்தினுடைய அரசுக்கு சாம்பலை எரித்து அனுப்பிச்சாங்க. சட்டம் எரிக்கிற நிலையிலும் 3 ஆண்டு தண்டனை என்கிற நிலையில் பக்கத்தில் ஒரு 0 வேணா போட்டு 30 ஆண்டு வேணாலும் இருக்கலாம் என்று அன்னைக்கு அறிவித்து அந்த சட்ட போராட்டத்தை எரித்தார்கள். குமரன் பேசுகிற போது மிக அழகாக ஒரு கேள்வியை, எல்லோரும் கேட்கிற கேள்வியை அல்லது எழக்கூடிய கேள்வியை அல்லது ஐயத்தை அவர் எழுப்பினார். என்னையா அது? ஒரு பக்கம் சட்டம் உருவானதை பாராட்டி அம்பேத்கரை சொல்றீங்க, இன்னொரு பக்கம் சட்டம் எரித்ததும் பற்றி பேசுறீங்க. ரெண்டுமே முரணா இருக்க. இது ஒவ்வாமையாக இருக்கிறதே என்கிற செய்தியை அவர் உள்ளே வைத்து அவர் விளக்கமும் சொன்னார். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் பார்ப்பரியருடைய ஆதிக்கம், சனாதன சக்தியினுடைய ஆதிக்கம், மனு சட்டத்தினுடைய வெளிப்பாடு,
மனிதனுக்கு மனிதன் தாழ்ந்தவன் என்கிற அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிற வர்ண முறையை அதை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் அந்த பிரிவுகளே இருந்தது என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை எரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து எரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? ஆம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள், கூச்சல் இடுகிறார்கள், பாராளுமன்றத்தில் வெறி கொண்டு பேசுகிறார்கள். உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய சங் பரிவார சங்கி கும்பல் பிரகடனப்படுத்துகிறார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று. எதனால்? இங்கே சமத்துவம் இருக்கிறது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது, கருத்துரிமை பாதுகாப்பு இருக்கிறது, பேச்சுரிமை பாதுகாப்பு இருக்கிறது, சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான அடையாளம் இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை இருக்கிறது. இதையெல்லாம் யாருக்கு எதிராக இருக்கிறது? வர்ணாசிரமத்திற்கு, சாதியத்திற்கு, மனு சட்டத்திற்கு, சனாதனத்திற்கு எதிராக இருக்கிற கோட்பாடுகளாக இருக்கிறது. எனவே இந்த கோட்பாடுகள் சட்டங்களாக இருக்கிற இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று புறக்கணிப்போம், இந்து ராஷ்டிரம் அமைப்போம், இது இந்து நாடு என்று பிரகடனப்படுத்துவோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக RSS தோற்றுவிக்கப்பட்ட போது இது இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கப்படும், இந்து நாடாக அறிவிக்கப்படும் என்று முழங்கினோம். அதே முழக்கத்தை 100 ஆண்டு கழித்து அரசமைப்பு சட்டம் வழியாக சட்ட திருத்தத்தோடு நிலைநாட்டுவதற்கு துடிக்கிறார்கள். எனவேதான் இன்னைக்கு இது மேடை போட்டு நான் இன்றைக்கு பேசுறேன்ல, இங்க எல்லோரும் பேசுறோமே, அதை உட்கார்ந்து பாக்குறீங்கல்ல, காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கல, இந்த உரிமை அரசமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சனாதன சக்திகளுக்கு எரிச்சலூட்டுவதாக எப்படியாவது இந்த அரசமைப்பு சட்டம் தான் தடையாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த சட்டத்தை நிர்மூலமாக்க துடிக்கிறார்கள். எனவே அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் சட்டம் எழுதுறப்ப அவருடைய கால் வலி தாங்க முடியாம வீங்க தொடங்கிருச்சு. அப்பெல்லாம் அவருக்கு நீரிழிவு நோய் என்று சொல்லுகிற அந்த சுகர், அதுக்கப்புறம் பிரஷர், ரத்த அழுத்த நோய் ரெண்டுமே சேர்ந்து அவருக்கு வந்து உடல்நிலை குன்றிருக்கிறாரு. எழுதுறாரு, பல இரவுகளும் பல பகலையும் பல நாட்களையும் கொண்டு எழுதுறார். 2.5 வருஷத்துக்கு மேல எழுதி 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 கொண்டு வந்து கொடுக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டங்களை பார்த்து படித்து ஆய்ந்து தோய்ந்து அறிந்து அதை கொண்டு வந்து எடுத்து அதிலிருந்து எது இந்த நாட்டுக்கு தேவை என்பதை எடுத்துக்கொண்டு அதை எழுதுகிறார். 25 பிரிவுகள், 12 அட்டவணை, 106 திருத்தங்கள். இப்பதான் 106 திருத்தத்துக்கு முன்னாடி 448 உட்பிரிவுகள், 1,17,369 சொற்களை கொண்டு கோத்து இந்த அளவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் உலகில் வேறு எங்கும் இல்லாத உண்மையான பாதுகாப்பு சட்டமாக இன்றைக்கு அதை உருவாக்கி தந்தார். ஒரு கால் வீங்கிறோம், மேசை மேல தூக்கி வைக்கணும், இந்த பக்கம் கயிறு கட்டி தொங்கும், இந்த கால் மேசையில கட்டி மேல கயிறுல இருக்கும், இந்த கயிறு அவுத்துட்டு இந்த காலு வீங்கி தொங்கிருக்க காலு வீங்கின காலை மீண்டும் இந்த காலை தூக்கி டேபிள்ல வச்சு கயிறை வச்சு கட்டிட்டு இந்த காலை இறக்கிட்டு இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு பல இரவுகள் பல நாட்கள் எழுதி கொடுத்த அந்த சட்டம் அவர்கள் கண்ணை உறுத்துகிறது. ஏன்? இது இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் இந்த சட்டத்தை வழங்கிய நாளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வாடகை குதிரையில் அமர்ந்து இந்த சட்டம் எரிக்கக்கூடிய நிலை வந்தால் முதலாவது ஆளாக வந்து நான் இந்த சட்டத்தை எரிப்பேன் என்று சொன்னாரே, ஏன் அந்த சொற்களை அவர் சொன்னார்? சனாதனவாதிகளின் பிடியிலே இந்த சட்டம் எந்த அளவிற்கு இறுக்கமாக இருந்தது என்பதை உணர்ந்துதான் அதை சொன்னார்.
பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் இல்ல, பெண்களை சமமா நடத்தல, தீண்டாமை இருக்கிறது, சாதிய வெறியாட்டம், அந்த வேறுபாடு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் எப்படி உருவாக்குவது, எப்படி பாதுகாப்பது என்று அவர் முழங்கிய போதுதான் இதை சொன்னார். இன்னொன்றையும் சொன்னார். சாதிதான் இந்த சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்ன அந்த மகத்தான தலைவர் எழுதிய சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம். எதுவே அதை பாதுகாக்கும். தந்தை பெரியார் அறிக்கை சொன்னார், சனாதனத்தை பாதுகாக்கிறது, சாதியை பாதுகாக்கிறது, ஏற்றத்தாழ்வை உருவாக்குறது, மனுஷனுக்கு மனுஷன் சமம் இல்லை என்று சொல்லுகிற நிலை இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை அறிக்கை சொன்னார். அதனாலதான் சட்டத்தை எரிச்சாங்க. 10,000 பேருக்கு மேல, கணக்கு வழக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் உள்ள தகவல் எரிக்க சொன்னார். இங்கே தலைவர் பிரபாகரனை எங்கிருந்து நாங்கள் இந்த ஓடு இணைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒண்ணு சொல்றேன். விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்கப்பட்ட பிறகு, அந்த விடுதலை புலிகள் அமைப்பு உருவாகி வளர்ச்சி பெற்று வருகிற நிலையில ஏனைய பிற அமைப்புகள் 6-7 அமைப்புகள் இருக்கிற அந்த சூழலில் ஏற்கனவே இருந்த அமைப்புகளுக்குள்ளாக சாதிய முரண்பாடுகள் வெளிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை விட இலங்கையில், ஈழத்தில் தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சாதி மிக கூர்மையாக இருந்த காரணத்தினால் அந்த சாதிய மேலாதிக்க உயர் சாதி அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது அமைப்புக்குள்ளே சீரழிக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்குள் வளர்ச்சியை அது பின்னோக்கி தள்ளுகிறது. சாதி ஆதிக்கம் உள்ள இயக்கமாக அது மாறுகிறது. சிங்களவனை எதிர்த்து, இலங்கை எதிர்த்து தமிழ் உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த இயக்கங்களுக்குள் இருக்கக்கூடிய சாதி வேற்றுமை எதிராளிக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த இயக்கங்களை உடைத்தவர்களால் என்கிற அடிப்படையில் தான் சமத்துவத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக அவர் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். பல சிக்கல் வருது வரலாற்றில். அப்படி வரப்ப ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒருவர் அவர் எடுக்கிற முடிவுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு இருக்கக்கூடிய நிலையில சில சாதி அடிப்படையில் சில செயல்பட்ட சில பேரை நீக்க வேண்டும் என்று முடிவு வருகிறது. அப்பொழுது பிறகு பார்க்கலாம் என்கிற பிறகுதான் எப்படி தந்தை பெரியார் முடிவு எடுத்தாரோ அந்த முடிவை தலைவர் பிரபாகரன் எடுக்கிறார். ஏறக்குறைய 1.25 வருடம் இயக்கத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது. தெரியும், 1.25 வருஷம் இயக்கத்தை விட்டு பிரிந்திருந்தார், செயல்படாமல் இருந்தார். இந்த தீர்மானத்துக்கு மூலம் பதில சொல்லுங்க. நமக்குள்ள சாதி இருந்துச்சுன்னா வீழ்த்திடுவான், ஏற்றத்தாழ்வு இருந்தா எதிராளிக்கு ஈஸியா போயிடும். அவனுடைய உளவு பிரி உள்ள வந்து வேலை செஞ்சு நம்மளை தின்னுட்டு போயிடுவான், புதைச்சிட்டு போயிடுவான், எரிச்சிட்டு போயிடுவான் என்று சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக தலைவர் பிரபாகரன் இயக்கம் கட்டிய தொடக்க நாளிலேயே அந்த இயக்கத்தை ஒரு சாதி அற்ற இயக்கமாக, சாதி முரண்பாடு இல்லாத இயக்கமாக, சமத்துவம் கொண்ட இயக்கமாக, போராளி இயக்கமாக, மண்ணுரிமை இயக்கமாக, விடுதலை யுத்த களத்தில் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஈகம் மட்டுமே முதன்மையான காரணியாக கொண்ட ஒரு இயக்கத்தை கட்டளிப்பினார் என்று சொன்னார். அதுதான் தலைவர் பிரபாகரன். திராவிடம் என்ன சொன்னதோ, பெரியார் என்ன சொன்னாரோ, பெரியார் எந்த சட்டத்தை எரித்தாரோ, எதற்காக அந்த சட்டம் எரிக்கப்பட்டதோ அதே செயலை செயல் வடிவம் கொடுத்து உயிரோட்டமாக இயக்கிய ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை புலிகள் இயக்கம் தான். ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான். ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயமா பாருங்க, இந்தியாவில் அம்பேத்கர் மட்டும் சட்டத்தை எழுதாம போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மேடை போட்டு நடத்த முடியுமா? சுதந்திர இந்தியாவில் 75 வருஷம் பிறகு அனுமதி கேட்டு 15 நாளுக்கு பிறகு 20 நாள் எழுதி கொடுத்த பிறகு நேற்று ராத்திரி முடியாம இன்னைக்கு காலையில தான் நடத்தீங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா, கருத்துரிமை இருக்கிறது,
பேச்சுரிமை இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய 14, 17, 14, 16, 25 மிக அழகா நமக்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிற சூழலிலும் ஒண்ணு இல்லைங்க, ஒரு அரங்கத்தில் போய் கூட்டம் போட்டோம்னா அந்த அரங்கத்தில் போய் போலீஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதுன்னா, ஹரிபிரந்தாமன் நீதியரசராக இருந்தப்ப கொடுத்த தீர்ப்பை மதிக்காம இன்றைக்கு காவல்துறையும் போலீஸ் இருக்கு, அரசு இருக்குதுன்னா அரங்கத்தில் போய் நடக்கிறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எல்லா அரங்கத்திலையும் போய் எங்களை எல்லாம் நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா நீதிமன்றம் போயிடுவோம். நேற்று வரைக்கும் கொடுக்கல. இது யாரோட அழுத்தமோ எங்களுக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு 75 ஆண்டு காலம் கழித்தும் இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால், சாதிய சனாதனம் மேலோங்கி இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய அந்த ஆதிக்கம் இருக்கக்கூடிய நிலையில் நமக்கான உரிமை என்ன இருக்கும்? இல்லையே. இலங்கையில அம்பேத்கர் போல ஒருவர் சட்டம் எழுதாத காரணத்தினால்தான் இலங்கையில் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழராக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான இந்த மண் உரிமை அடிப்படையில் கூடிய அந்த நாட்டில் சிங்களவன் உயர்வாக கருதப்படுகிறான். இரண்டாந்தர மக்களாக, குடிமக்களாக தமிழர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய சமத்துவம், சமூக நீதி, இந்த மண்ணில் பிறந்த எவரும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், பாலின அடிப்படையிலாக இருந்தாலும் சரி, மொழி அடிப்படையிலாக இருந்தாலும் சரி, இன அடிப்படையிலாக இருந்தாலும் சரி, அல்லது மதம் சாதி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா வேற்றுமைக்கும் மத்தியிலே எல்லோருக்கும் இங்க உரிமை உண்டு என்கிற சட்டம் இருக்கிற காரணத்தினால் நான் ஆயுதம் தூக்காமல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். அம்பேத்கர் ஈழத்தில் பிறந்திருந்தா அம்பேத்கரை போல ஒருவர் ஈழத்தில் பிறந்து இலங்கையில் பிறந்து சட்டம் எழுதாததனால் என் தலைவன் பிரபாகரன் உள்ளிட்ட என் உறவுகள் ஆயுதம் ஏந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு அந்த சட்டம் வழிவகுத்திருக்கிறது. இலங்கையோட சட்டம் வழிவகுத்திருக்கிறது. அதனால தான் இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அம்சமும் இருக்கிறது. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடையும் சுட்டிக்காட்டி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சட்டத்தை ஏறித்தார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த டாபிக்கை நான் மாற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன். சில கூட்டம்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பெரியார் என்ன, திராவிட என்ன செஞ்சு, சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு, இன்டர்நேஷனல் பரையா அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாரு? தலைவர் பிரபாகரனை பார்த்து சொன்னாரு. குமரன் சொன்னாரு. ஒரு வகையில் பாப்பான்னா பார்த்துக்கிட்டு இருப்பான், அந்த விஷயம் கருத்தை சொன்னார். அதோட கூடிய ஒரு கருத்து உண்டு. பார்ப்பு அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். சின்னது. அப்ப பெருசு ஒண்ணு இருக்குல்ல, அது யாரு? நான் தான்டா. டேய் புரியுதா? நான் தான். நான் தான், புரியுதா? பாப்பானுக்கு மூத்தவன் பறையன் கேப்பாரட்டு கீழ் சாதி அனண்டா. பார்ப்பு பார்ப்பு என்றால் சின்னவன், நான் தான்டா மூத்தவன். இந்த அரசியல் தெரியாத நாதாரி நாய்களுக்கெல்லாம் இந்த மேல போட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு சங்கின்னா என் தோழன், உற்ற நண்பன். உங்களுக்கு அவங்க உற்ற நண்பன் தான். உங்க வாயாலே வந்துருச்சப்பா 167 ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம். இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க தான் கத்திக்கிட்டு இருந்தோம். இனிமே எங்களுக்கு தேவையில்லை. நீனே உளறி கொட்டி வச்சுக்கிட்டே இருக்கிற. தண்ணி போட்டுக்கிட்டு ஒன்னு பேசுவாரு, தண்ணி போடாம ஒன்னு பேசுவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இப்ப தண்ணி போடாமையே 2 பேசுறாருன்றது இப்ப தெரிய போகுது. நாம் தமிழர் கட்சி அவங்க முன்வைக்கிற அரசியல் சமூக சமத்துவத்திற்கு எதிரானது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் முன்வைத்து சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நான் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த வேற்றுமையை களைவதற்கு, சமூக சமத்துவத்தை உருவாக்கி சமூக நீதியை பெற்றுத் தருவதற்கு திராவிடம் என்ன செஞ்சிச்சின்னு கேட்டால கேட்குறீங்கல்ல, அதுதான் இது. கருவாட்டு சாம்பார்னு சொல்றாங்க. இந்த கருவாட்டு சாம்பாருக்கு இன்னொரு விளக்கம் கூட இருக்கு. மீன் தான் கருவாடாகும். மீன் கருவாடு ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா தமிழ்லேருந்துன்னு சொல்றீங்கள, அது சாம்பார், நீங்க கருவாடு. கருவாட்டு சாம்பார் நாங்கன்னு சொல்றீங்களே,
இப்ப யார் கருவாட்டு சாம்பாரு? அவன் தானப்பா சாம்பாரு. நீ கருவாடு தானே, நீ மீனா வறுத்துட்டு போ, கருவாடு வந்துட்டு போ. நீ கருவாடு, அவன் சாம்பாரு. கருவாட்டு சாம்பார்னா நீயா நானா? நீயா நானா? திராவிடம்னாலும் தமிழ் தேசியம்னாலும் சமத்துவம்னாலும் சமூக நீதினாலும் நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். நாங்க மீனாவும் இருப்போம், கருவாடு இருப்போம். நாங்க உங்க பக்கத்துல உங்களுக்கு மத்தியில கவிச்சு தாண்டா. கருப்பு உங்களுக்கு பிடிக்காது, கவிச்சு உங்களுக்கு பிடிக்காது. கருப்பை தள்ளி வைப்பீங்க, நாங்க கருப்பு தான். ஆனா உங்களை மாதிரி நாங்க கருவாட்டு சாம்பார் கிடையாது. நாங்க உண்மையான கருவாடுறா, உண்மையான மீன்டா. எங்க மேல கவிச்சு இருக்கோம். ஏன்னா உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், உழைக்கிற கூட்டம். உழைக்காத உனக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு சாதி ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய, சாதி இறுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய, சாதி பெருமை என்கிற குடிப்பெருமையை பேசக்கூடிய உங்களுக்கு இனி தமிழ்நாட்டில் சவுக்கடி தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நோக்கம் சமூக சமத்துவத்தை உருவாக்குகிற திராவிடத்தை பாதுகாப்போம், தமிழ் தேசியத்தை பாதுகாப்போம். வன்னியரசு மிக அழகாக சொன்னார், நீ இந்து ராஷ்டிரம் என்று அமைத்தால் அமைச்சிட்டு போ, இருக்கிறவனுக்கு வரவன் நிறைய இருக்கலாம் வச்சுக்க போ. எங்களுக்கு தமிழ் தேசம் என்கிற தனி தமிழ்நாடு வேண்டும். தந்தை பெரியார் சொன்னார், இது தனி நாடுடா. பெரியார் சொன்னார். எனவே பெரியாரை வைத்து பேசுற நீ, சாம்பார் பசங்க மாதிரி பின்னாடி பெடர் அடிச்சு ஓடுற நீ பெரியார பேசக்கூடாது. தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய தந்தை பெரியாரின் முழக்கத்தை முன்வைக்க நீ தயாரா? வா, வெளியில வா, வந்தெடுக்கிறோம். வெளியே சிறுத்தையே வா, புலியே வா என்பதை போல இதோ நாங்கள் நிற்கிறோம். எந்த சூழலில் நாங்கள் தமிழ் சமூகத்தை விட்டு விலகி நிற்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைக்காக தொடர்ந்து களத்தில் நிற்போம் என்று சொல்லி, இந்த இயேசுநாதருக்கு பின்னாடி அவருடைய அண்ணன் பேதுரு ஒருத்தர், அவருக்கு சீடர் அந்த பேதுரு ஒருத்தர் போனார். அவருக்கு தம்பியே என்னமோ தான் அந்த சைமன், அவருக்கு பேர் செபாஸ்டின்னு ஒரு பேர். அடா பாவியில் அவங்க அப்பா என்ன நேரத்தில் பேரை வச்சாருன்னு தெரியல. அவ்வளவு விசுவாசமா இருக்கணும், அண்ணன் பேச்சை கேட்டுட்டு அவர் குருநாதரா ஏத்துட்டு போனாரு. இங்க ஒரு அண்ணன் இருக்காரு, இந்த அண்ணனை அண்ணன் சொல்லிட்டு அந்த பேதருக்கு சைமன் போன மாதிரி. ஆனால் இந்த தமிழ் சமூகத்திற்கு, ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு எதிராக புலிகளையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அந்த தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகிற இவர்களை போன்ற திரள் நிதி திரட்டி வேண்டாம். இவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுகிறோம். உங்களுடைய கனவு இனி பழுக்காது. உங்களை தரமட்டமாக நாங்கள் வெளுத்து வாங்கி உரித்தெடுப்போம் என்று சொல்லி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலும் இந்த தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலே உருவாக்கப்பட்ட இந்த முப்பெரும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.